உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே புதன் ஆட்சி பெறக்கூடிய ராசி என்பது. பயங்கர புத்திசாலிகள், அறிவாளிகள், ஒரு விஷயத்தை எப்படி நுணுக்கமா செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பது. இந்த மிதுன ராசியில வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம் என்பது. இந்த மிதுன ராசி என்பதற்கு ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் பேச்சாகிறார். ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பை இந்த மிதுன ராசி என்பது அடுத்த ஒரு மாத காலம், அதாவது மே மாதம் 31ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுக்கப்படுறாரு. நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுது சார். வாழ்க்கையில அது மட்டும் நடந்தா உங்களை கோயில் கட்டி கும்பிட்றேன் சார் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் இந்த ஒரு மாதத்துல கொடுக்க போறாரு. அப்ப நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பிரச்சனையே எங்கன்னு கேட்டீங்கன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனை தான். பணம் தான் சார் பிரச்சனையே. பணம் மட்டும் வந்துச்சுன்னா என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். கடன் தொந்தரவுல அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி. சார் வாழ்க்கையில வேற என்ன சார் பண்றது? நான் பிசினஸ் பண்ணேன், கடன் வாங்கினேன், செஞ்சேன், நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்து பெரிய கடனாளி ஆயிட்டேன். அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில பிறந்த இந்த திருவாதிரை, புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா வரும். காரணம் ராகுவுடைய நட்சத்திரம் திருவாதிரை, அடுத்தது குருவுடைய நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம். ரொம்ப நேர்மையா இருப்பீங்க சில பேர் நம்ம அதை செஞ்சலாம் இதை செஞ்சலாம் நினைச்சு அதை சாதிக்க முடியாம கடைசியில வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பது. அப்ப நீங்க இந்த மாசம் என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம என்ன செஞ்சா நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கும் அப்படின்னு முதல்ல ஒரு நல்ல விதமா ஒரு முடிவு எடுக்கும். முக்கியமா தொழில் செய்யறவங்க தான் நிறைய மாற்றவங்க. யாருன்னா மிதுன ராசி தொழில் செய்யறவங்க. வேலை செய்யறவங்க அடுத்ததுதான். வேலை செய்யறவங்களுக்கு வேற மாதிரி பிரச்சனை இருக்கு. ஆனா தொழில் செய்யறவங்க என்னன்னா எல்லாம் இருந்தும் கடைசியில ஒன்றும் பண்ண முடியாம உட்காந்துட்டு இருக்கேன் சார், பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்கேன், பண வரவுகள் இல்லை, கம்பெனி லாக்ல அப்படியே ஓடிட்டு இருக்கு, சம்பளம் கொடுக்கறதே சில நேரம் கஷ்டமா இருக்கு, வாடகை கொடுக்க முடியல, இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த மாசம் நீங்க என்ன பண்ணணும்னா என்ன செஞ்சா எனக்கு பண வரவுகள் வரும் யோசிக்கக்கூடிய ஒரு மாதம். அதை யோசிச்சு செயல்படுத்தினீங்க அப்படின்னா கன்ஃபார்மா பணம் வரும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பணத்தை வாரி கொட்ட போறாரு, அது எந்த டவுட்டும் கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஏதாவது உங்களுக்கு லோன் இருக்குன்னா அந்த லோனை குறைக்கிறதுக்கு வேற எங்கேயா ஒரு லோன் வாங்கலாம். இல்ல வேற எங்கேயா ஒரு பணம் வர வேண்டியிருக்குன்னா அந்த பணத்தை நீங்க அதிகமா முயற்சி பண்ணி அந்த பணம் கிடைக்கும். இல்லை சார் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறோம் சார், அந்த ப்ராப்பர்ட்டி விற்றா என் கடன்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னா அதை முயற்சிகளை கண்டிப்பாக சூப்பராக செய்யலாம். கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி விற்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் வரும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி லோனில் இருக்குது, சில பேருக்குலாம் இருக்குது. இந்த மிதுன ராசி என்பது முதல்ல சொன்ன மாதிரி லோன் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணிட்டு லோனை கட்ட முடியுமான்னு பாருங்க. நிறைய பேருக்கு என்னென்னா நம்ம ப்ராப்பர்ட்டி விற்காம அப்படியே சமாளிச்சிடலாம், செஞ்சிடலாம்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி சில மிதுன ராசி என்பதற்கு நடக்க மாட்டேங்குது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? அதான் ப்ராப்பர்ட்டி பிளட்ஜ் பண்ணிருக்கீங்க. ஏன்னா சில பேருக்கு அந்த இட தோஷம் இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி பிளட்ஜ் பண்ணணும்னா அதுக்கப்புறம் கடன் ஏறிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இடத்த விற்கிறது, வீடு விற்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக உங்களுடைய கடனை குறைச்சிக்கலாம், உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக்கலாம். அதே போல இடம் வாங்குறது, நிறைய மிதுன ராசி என்பதற்கு இது ஒரு பொற்காலம். இந்த டைம்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது 50,000 இருந்தாலும் சரி, 1 லட்சம் இருந்தாலும் சரி, 10 லட்சம் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஒரு லோன் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இடம் வாங்கினீங்க, வீடு வாங்கினீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அந்த வீடுக்கு மாறினீங்க, அந்த இடத்த வாங்கிட்டு வீடை கட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும். அது நீங்க வேலை செய்யறவரா இருக்கலாம், பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். முக்கியமா பெண்கள் மூலமாக மிதுன ராசி என்பதற்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கு. அது உங்க மனைவியா இருக்கலாம், உங்க பெண் குழந்தையா இருக்கலாம், இல்ல உங்க அம்மாவா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அன்பர்கள், அதாவது பெண்கள் உறவினர்கள், இல்ல வெளில ஃப்ரெண்ட்ஸ் யாரா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. அதற்கான விஷயங்களை செய்யணும். அதே போல இந்த காலகட்டத்துல பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, மிதுன ராசி என்பது இருக்குன்னா அதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நேரம். அப்ப என்ன பண்ணுங்க? உட்காந்து பேசணும். நம்ம ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கோம்,
நம்ம இதை பிரித்து எடுத்துக்கலாம். தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம்னு உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா அதற்கு ஒரு முடிவு வரும். அதன் மூலமாக பூர்வீக சொத்து கிடைக்கும். இல்லை சார் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை, பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்கு கேட்கலாமான்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா பூர்வீக சொத்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது, வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா அங்க ஒரு இடம் மாற்றம் பண்றது, அங்க ஒரு வீடு வாங்குறது. இல்லை சார் நாங்கள் வீடெல்லாம் வாங்கி செட்டில் ஆகி இப்போ வேலை இல்லாமல் இருக்குன்னா அங்கே ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. இல்லை சார் நான் வந்து வீடெல்லாம் வாங்கி செட்டில் ஆகிட்டேன் என்னால் மாற முடியாதுன்னு நினைக்கும் போது தான் நிறைய மிதனராசி என்பது பிரச்சனை வருது. ஒரு இடமாற்றம் பண்ணுங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அதுதான் நம்ம குரு பயிற்சின்னு சொல்லியிருப்போம், நீவே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல இந்த மிதனராசி என்பதற்கு இப்போ ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. நீங்க வெளிநாட்டில் கூட இருங்க, வெளிநாட்டில் இருந்தும் கஷ்டப்படுறவங்க நிறைய மிதனராசி என்பது. எனக்கு வேலை போயிடுச்சு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிரச்சனை, பிரிவினை, குழந்தைங்களால நிறைய அவமானங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் சில பேர் நடக்கும். சில பேர் இங்கேருந்து போய் அங்கே போய் கஷ்டப்படுறீங்க, வேலை இல்லாமல். ரெகுலரான வேலை இல்லை சார், எனக்கு வேலை போயிருமோன்னு பயமா இருக்கு, அடுத்த ஒரு 3 மாசத்துக்குள்ள வீசா முடிய போகுது, 6 மாசத்துக்குள்ள வீசா முடிய போகுதுன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான இடம் மாற்றத்துக்கான முயற்சிகளை பண்ணீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும். அப்ப இந்தியா வந்துடலாமான்னா அது வேண்டாம். அது உங்க சுயஜாதத்தை பார்த்துங்க. சுயஜாதத்தை பார்த்துட்டு இந்தியா வந்துதான் ஆகணும் அப்படின்னா வேற வழி கிடையாது, வந்துதான் ஆகணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அங்கேயே ஒரு மார்னிங் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நல்லபடியா வேலை பார்ப்பீங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனை உள்ளவர்கள்லாம் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய நேரம். புதிய திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல திருமணமாய் பிரச்சனை ஆகி டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு சார், ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். நிறைய இந்த மிதுன ராசியில வரக்கூடிய இந்த மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். ஏன்னா மிருகசீரிடம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம், திருவாதிரன்னு சொல்லும்போது ராகுடைய நட்சத்திரம், புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம். புனர்பூசம் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல, மற்ற 2 நட்சத்திரங்களுக்கும் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க அதை தீர்த்து கொள்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு. இல்லை டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு, நீங்க வந்து இப்ப 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம், அதையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவான் மிதுன ராசி என்பது கொடுக்க போறாரு. மொத்தத்துல லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான். அப்ப நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே, அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, உறவுகள், உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள், திருமண வாய்ப்புகள், பொருளாதார வசதி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா அடுத்த 1 மாசம் இருக்கு. சார் 1 மாசம் வந்தா போதுமா சார் அப்படின்னு கேட்டா, அந்த 1 மாசத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீண்ட கால ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு நாள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பெரிய லெவல்ல மாறி இருக்காங்க. ஆனா 1 மாசம்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய காலம். அந்த முயற்சிகள் செஞ்சீங்கன்னா சிறப்பான ஒரு வாழ்வை இந்த சுக்கிர பகவான் மிதுனராசி என்பது கண்டிப்பா கொடுக்க போறாரு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கிரனுடைய பலன்கள் மட்டும்தான். உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்க. ஜாதகத்துல அந்த சுக்கிரன் எப்படி பலமா இருக்காரு, அதே போல என்ன தசாபுத்தி நடக்குது, உங்க ஜாதகத்துல மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதே போல நோட்ல எழுதாம இருக்கு, எனக்கு நோட்டு தொலைஞ்சு போச்சு ஜாதக நோட் அப்படின்னு சொல்றவங்களுக்கு 51 பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப், இதுல பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்ல எழுதி தருவோம். அதுக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்குவோம். அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலா ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவன்.